நியூஸ் போர்ட் செய்திகள். சென்னை சூளை அருள்மிகு அங்காள பரமேசுவரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா. சென்னை சூளை அருள்மிகு அங்காள பரமேசுவரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையின் மையப்பகுதியில் பன்னெடுங்காலமாய் கல்வி, கலைகள், தொழில், வணிகம், உழைப்பு சிறந்தோங்கும் சூளையில் அன்பாய் அரவணைக்கும் தாயாய், இன்ப ஊற்றாய், ஈடில்லா கருணைக் கடலாய், உதிக்கின்ற சூரிய ஒளி பொருந்திய கண்கள் உடையவளாம், ஊழ்வினைகளை அகற்றி எதிரிகளை அழித்து ஏகாந்தமாக வெற்றிக்களிப்புடன் அமர்ந்து பக்தர்களின் குல தெய்வமாய் திகழ்ந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கொடுப்பவளான அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிக்கு பாங்குமிகு அழகான தங்க விமானம், புதிய தங்க கொடிமரம் அமைத்து ஐந்தொழில்களையும் செம்மையுடன் செய்து ஒளி பொருந்திய மேனியும் ஓம்கார ஓசையுடன் காலத்தினை வென்று காரண காரியத்திற்கு ஏற்ப அறத்துடன் அன்புமயமாக வரும் பக்தர்களின் வேண்டுதலை உடனுக்குடன் நடத்தி அருள் பாலித்து வரும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதருக்கும் விநாயகர், காலபைரவர் மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்கும் நிகழும் விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 வியாழக்கிழமை அன்று சுக்லபட்சம் துவாதசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் துலாம் லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல், சுவாமி அலங்காரம், மகா அபிஷேகம், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன், பெருநகர சென்னை மாநகராட்சியின் நியமன குழு உறுப்பினர் வேலு, திருப்பணி ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன், இந்து சமய அறநிலைத்துறையின் சென்னை மண்டலம் 1 இணை ஆணையர் முல்லை, உதவி ஆணையர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ராமலிங்க விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் டாக்டர் M இளங்கோவன் மற்றும் ஆண்டோர்கள், சான்றோர்கள், அரசு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் PN ஸ்ரீதர் வழிகாட்டுதலின்படி ஆலய செயல் அலுவலர் P சண்முகம் சிறப்பாக செய்திருந்தார். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து.